ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு செஃப் ராவன்ஸ் ஃபேக்ட்ரி யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறதுனா, நிறையா இண்டிபெண்டன்ஸ் டே, அடுத்து குவார்டர்லி லீவ் இதெல்லாம் வரப்போகுது. நீங்கள்லாம் ஃபேமிலியாக டூர் போவீங்கல்ல, நீங்கள் டூர் போகும்போது சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் லெமன் ரைஸும் அது கூட ஒரு புதினா வடை, ஆந்திரா ஸ்டைலில். இந்த புதினா வடை வந்து ரெகுலர் பருப்பு வடை மாவில் போட மாட்டாங்க, அதுக்குன்னே ஒரு தனி ரெசிபி இருக்குது. உளுந்து ஊற வச்சு அதை வடை மாவு மாதிரி ஆட்டாமல் லைட்டாக க்ரஷ் பண்ணி புதினா தட்டி போட்டு இந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் லெமன் ரைஸ்லாம் ஏன் ஈஸி தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. லெமன் ரைஸில் நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. பெரும்பாலான வீட்டில் ஒரு கசப்பு தன்மை வந்துடும் லெமன் ரைஸில். அது என்ன காரணம், அது கசப்பு தன்மை வராமல் எப்படி இந்த லெமன் ரைஸை சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக காட்டப்போகிறேன். வீடியோக்கு போகலாமா? இப்போது இன்றைக்கி வந்து ஒரு 150 கிராம் ரைஸ் எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ரைஸ் பாயில் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு, ஒரு 2 மிளகாய் வத்தல், கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணணுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் தாளிக்கும் போது போடுவோம். அப்புறம் ஒரு 2 லெமன், அதாவது ஒரு லெமனை 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் தான் போடணும். அப்புறம் அஞ்சரைப்பட்டியில் கடுகு, மஞ்சள் பொடி இதெல்லாம் இருக்குது. ஷெஃப், ஒரு முக்கியமான பொருளை விட்டுருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது என்னன்றது எனக்கு புரியுது. வேர்க்கடலை போடணும் லெமன் ரைஸில். பட் வேர்க்கடலை வந்து என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது. சாப்பாட்டில் போட்டால் சாப்பிடும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னு சொன்னால். அதனால் நான் இன்றைக்கி போடல. நீங்கள் போடுறதுனா தாராளமாக போட்டுக்கோங்க. இப்போது கடாயை ஆன் பண்ணியிருக்கேன், வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு கடுகு போடுங்க. கடுகு வெடிக்கும் போது கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரியும் போது இஞ்சி, கூடவே பச்சை மிளகாய், மிளகாய் வத்தலையும் போட்டுருங்க. இப்போது ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ஒருவேளை நீங்கள் வேர்க்கடலை போடுறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வேர்க்கடலையும் போட்டுக்கோங்க, அதுவும் ஒரு லைட் ப்ரௌன் வந்துடும். இப்போது இஞ்சியை லைட்டாக வதக்கின உடனே கருவேப்பிலை போடலாம். இப்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு கடலைப்பருப்பு. இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சோண்டு பெருங்காயத்தை போட்டுருங்க. பெருங்காயம் போட்டோடனே கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. எவ்வளோ சாதமோ அது தகுந்த மாதிரி கலர் தேவைப்படுறது மஞ்சப்பொடி போட்டு இதை லைட்டாக அப்படி பெரட்டுங்க. பெரட்டின உடனே தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன் தண்ணி. இதை ஏன் சொல்கிறேன்னா, தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மஞ்சப்பொடி போட்டிங்கன்னா கலர் வராது. மஞ்சப்பொடி வந்து எண்ணெயில் வேகணும். லேசாக வெந்த உடனே நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா மஞ்சப்பொடி கருகாது, ஒரு சூப்பரான கலர் வரும். அது இப்போ நான் சாதத்தை போடும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ இது வேகட்டும். லைட்டாக ஃபயரை நல்லா குறைச்சிக்கோங்க. இப்போ இது எதுக்கு நான் கொதிக்க வரேன்னா, அந்த தடுக்கா போட்டோம்ல மசாலா, அது வந்து அந்த தண்ணியில் நல்லா ஏறும், அதுக்காக தான் கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்ச அந்த லெமன் இருக்குல்ல, ஒரு லெமனை 2ஆக வெட்டி வச்சுருந்தோமே, அதாவது இந்த மாதிரி ஒரு பவுலில் புழிஞ்சுக்கோங்க. ஏன் பவுலில் புழிஞ்சு போட சொல்கிறேன்னா, நீங்கள் டேரெக்டாக புழிஞ்சிங்கன்னா அந்த விதை போயிடுச்சுன்னா சாப்பிடும்போது அதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் எப்போயுமே லெமன் ரைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லெமனை தனியாக புழிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், தண்ணி லைஸாக வற்றிருச்சு. வந்து பாருங்களேன், நம்ம ஊற்றின தண்ணியோட லைட்டாக வற்றிருக்கு, ஆனால் ஃபுல்லாக வற்றிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் எலுமிச்சம்பழத்தை ஊற்றிடுங்க, ஜூஸை. லெமன் ஜூஸ் ஊற்றின உடனே ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிம்மில் வச்சுட்டு, அந்த ஏன் வற்றக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, தண்ணி ஃபுல்லாக ஆவியாகி லெமன் ஜூஸ் மட்டும் கொதிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கசந்துடும். இப்போ பாருங்கள், லைட்டாக வதங்கியிருக்கா. இந்த ஸ்டேஜில் ரைஸை போடலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஊற்றின தண்ணி உள்ளே இருக்குது. இப்போ ஸ்டவ்வை லைட்டாக ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாதம் ஃபுல்லாக அந்த கலர் ஏறிடும், தண்ணியும் அப்படியே ட்ரை ஆகிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக மல்லியில போட்டு அப்படியே ரைஸ் உடையாமல் கிண்டிகிட்டே இருங்க. அவ்வளோதான், சிம்பிள், ஃப்ளேவர்ஃபுல். ஹோட்டல்லாம் ஆர்டர் வந்துச்சுன்னா லெமன் ரைஸ்க்கு டைம் அவங்க எங்களுக்கு கொடுக்குற டைம் வந்து கரெக்டாக 10 மினிட்ஸ் தான். 10 மினிட்ஸில் ஆர்டர் பண்ண கெஸ்ட்டு டேபிளில் போயிடணும். அதனால் இந்த மிஸ்டேக்லாம் வராமல் ஈஸியாக பண்ணிடுவோம். இப்போ வாங்க வடை சுடலாம், புதினா வடை, ஆந்திரா ஸ்டைலில். ஓகே, இந்த புதினா வடை வந்து ஏன் இன்றைக்கி லெமன் ரைஸோடு உங்களுக்கு நான் சொல்லி காட்ட போகிறேன்னா, லெமன் ரைஸ், டேமரின் ரைஸ், இந்த புளி சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது நம்ம கொண்டு போகிறப்ப ஒரு கிறிஸ்பியாக ஒரு பொருள் இருந்தால் நல்லாயிருக்கும் கூட சாப்பிட்றதுக்கு. பெரும்பாலும் என்ன கிறிஸ்பியாக இருக்கும், சிப்ஸ் தான் கிறிஸ்பியாக இருக்கும். பட் நம்ம வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கும் போது, நீங்கள் ரெகுலர் உளுந்த வடையோ பருப்பு வடையோ செய்கிறத விட இந்த வடை வந்து ஒரு 4-5 ஹவர்ஸ் ஆனால் கூட நல்ல முறுமுறுன்னு இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த ரெசிபி நீங்கள் சொல்லி காட்ட போகிறேன்.
ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். அப்படியே வாங்க. ஒரு 150 கிராம் உளுந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறினாலே போதும். அதுக்கு மேலே ஊறணும் அவசியம் கிடையாது. ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 150 கிராம் உளுந்துக்கு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக புதினா. எவ்வளோ புதினா வேணாலும் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா போட போட ஃப்ளேவராக தான் இருக்கும். நான் இன்றைக்கி இந்த ஒரு இவ்வளோ அளவுக்கு வெட்டி வச்சேன், ஒரு கை அளவுக்கு அதை போட்டிருக்கேன். இப்போது இந்த தண்ணியை நம்ம ரெகுலராக வடைக்கு ஆட்டும்போது தண்ணியோட கொஞ்சம் தெளித்து ஆட்டுவீங்க. இந்த வடைக்கு தண்ணியே இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. பாருங்கள், தண்ணி நல்லா வடிகட்டிட்டேன். உளுந்தில் ஊறின தண்ணி மட்டும்தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லை. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்லேயே போட்டுருங்க. நீங்கள் ஒருவேளை ஹோட்டல்ஸில் யாராவது பண்ணுறதுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா கிரைண்டர்லேயே நீங்கள் போட்டு ஆட்டலாம். பட் இப்போ நான் ஒரு கன்சிஸ்டன்சி காட்டுறேன், எந்த அளவுக்கு ஆட்டணும்னு. நீங்கள் பாட்டுக்கு ரொம்ப ஆட்டிட்டீங்கன்னா உளுந்து பொங்கிடும். பாருங்கள், ஆட்டிட்டேன். தண்ணியே ஊற்றலை, ஜஸ்ட்டு ஒரு 2-3 ரவுண்டு தான் ஓட்டியிருக்கேன். பாருங்கள், பாதி ஓடி இருக்கும், பாதி ஓடாமல் இருக்கும். சில இடம் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, சிலது அப்படியே முழுசாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ மிக்சிங் பண்ணலாமா? தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், அது கூடவே நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. க்ளீன் பண்ணி நறுக்கி வச்ச புதினாவையும் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டாச்சு. கடைசி கருவேப்பிலையை மட்டும் கொஞ்சம் இப்படி கையில் அப்படி 1-2 பிச்சு போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். ரெண்டாவது இந்த வடையை கையில் தட்டி போடுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த டைமில் கருவேப்பிலை வந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்கும். அதனால் கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சால்ட் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். சால்ட் மட்டும் கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் ஆகணுங்க. ஏன்னா ரெகுலர் வடை மாவில் தண்ணி ஊற்றி ஆட்டுறதுனால ஈஸியாக மிக்ஸ் ஆகும். இதில் அப்படி ஆகாது. அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த புதினாவுமே வந்து கொஞ்சம் பெருசாக விட்டுருங்க. பார்த்தீங்களா, அது வந்து சாப்பிடும்போது நல்லா அப்படியே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த மதுரையில் இருக்கும்போது அழகர் கோயில்னு ஒரு இடம் இருக்குது, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். முருகன் கோயில் இருக்காங்க. அங்கே போகிற எல்லாருமே சாப்பாடு கட்டி கொண்டு போயிடுவோம். ஃபேமிலியாக போனாலும் சரி, ஒரு பிக்னிக் மாதிரி போகும்போது அப்போல்லாம் இந்த மாதிரி காம்பினேஷன் தான். இந்த தயிர் சாதம், புளி சாதம் கூட வடை செஞ்சு கொண்டு போகிறது. பட் இந்த ரெசிபி வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக யாருக்கும் தெரியாது. பட் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், அப்படியே மொறுன்னு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிட்டேன். பொரிச்சிடலாமா? ஓகே, எண்ணெய் காஞ்சி ரெடியாக இருக்குது. மாவை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்படியே கிட்ட வாங்க, காட்டுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா ஃப்ளாட்டாக தட்டிடணும். இங்கே பாருங்களேன், எவ்வளோ ஃப்ளாட்டாக போடுறீங்களோ அவ்வளோ கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிட்டு இதை அப்படியே கையில் எடுங்க. எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே போடுங்க. இது ஏன் ஃப்ளாட்டாக தட்ட சொல்கிறேன்னா, உளுந்து பார்த்தீங்களா, நம்ம வந்து ஃபைனாக ஆட்டலை, கொஞ்சம் அப்படியே கிரானுல்ஸாக அப்படியே நறுன்னு இருக்குல்ல, அது வந்து உள்ளே இருக்க இது வந்து சரியாக வேகலைன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி சொல்கிறதுனா, அப்படியே நீங்கள் கடிக்கும்போது பச்சையாக உளுந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால தான் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக தட்ட சொல்லிட்டேன். ஃப்ளாட்டாக தட்டி ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். வாங்களேன், நான் எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறேன் பாருங்கள். இந்த பபுள்ஸ் வர்றதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் ஆயில் என்ன சூடில் இருக்குன்னு. அந்த வடையை சுற்றி மட்டும் இந்த பபுள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா கரெக்டான சூடில் வேகுன்னு அர்த்தம். ஃபுல் ஃபயர் வச்சிங்கன்னா ஆயில் ஃபுல்லாகவே பபுள்ஸாக இருக்கும். அப்படி வச்சிங்கன்னா வேகாமல் போயிடும். கலர் வருது, வெந்ததுக்கப்புறம் எடுப்போம். பாருங்கள், ஒரு கோல்டன் கலர் வருதா, ஒரு 80% ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஃபயரை ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ வந்து உள்ளே நல்லா குக் ஆகிட்டு இருக்கும். நல்லா ஆகட்டும் கிறிஸ்பியாக. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ஆனியன் ஃபுல்லாக ஒரு டார்க் ப்ரௌன் வந்துருச்சா, அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இதுதான் பெர்ஃபெக்ட் கலர் புதினா வடைக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா, அப்படியே எடுத்து ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு வடிகட்டிலையோ போட்டுக்கோங்க. கலர் பார்த்தீங்களா, கம்ப்ளீட் ப்ரௌன், 100% ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஆனியன் லெமன் சாதம் ரெடி, வடையும் ரெடி. வடை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள். சவுண்டு சூப்பராக கேட்குது. கேட்கவே இல்லை. டேஸ்ட் பார்த்துருவோமா? வடை ஆஹா வரலேன், முறுமுறுன்னு இருக்குல்ல. சாதத்துக்கு இடையில அப்படியே வச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இருந்திருக்குமே லெமன் சாதமும் வடையும். ஆக்சுவலாக ஒரு உண்மை தெரியுமா, எனக்கு வீட்டில் லெமன் சாதம் செஞ்சாலே பிடிக்காது. சண்டை போடுவேன் என் ஒய்ஃப்ட்ட, லெமன் சாதத்தை போய் சரி அப்படின்னு சொல்லி. ஆனால் இது எப்படி சொல்கிறது, இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்குன்றதுக்காகவே உங்களுக்காகவே செஞ்சேன். என் ஒய்ஃப் கூட என்கிட்ட ஆச்சரியமாக கேட்டால், என்ன லெமன் சாதமே பிடிக்காதும்பா இன்றைக்கி அதை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி. பட் எப்படி சொல்கிறது,
நீங்கள் ட்ரிப்பு போனீங்கன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் ரெசிபி. அப்படி இல்லை வீட்லேயே ட்ரை பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் டீ கூட சாப்பிட்றதுக்கு இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காரம் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மிளகு சேர்க்கலாம், கொஞ்சம் சீரகம் தட்டி போடலாம், பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஏற்றி போட்டுக்கலாம். பட் மிளகா பொடி மட்டும் போட்டுறாதீங்க, அது ஒரு மாதிரி காரம். தயிர் சாதம் இந்த வடையும் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஐயோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நம்ம வீடியோ நிறைய பேர் லைக் பண்ணுறது இல்லை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை.